ஹலோ, எங்கடா இருக்க? இன்னைக்கு காலேஜோட ஃபர்ஸ்ட் டே, மறந்துடாத. சீக்கிரம் வந்துரு. ஓகே. ஏன்டா லேட்டு? அதான் வந்துட்டான்ல. இன்னைக்கு தான்டா காலேஜோட ஃபர்ஸ்ட் டே. சாம் நான் வெயிட் ஓ பண்ணிருப்பாரா? அவரா? அருணாளுக்கு அஞ்சாவது பையன் மாதிரி இருப்பாரு அவரா? ஆ? டேய் சகு, நான் கையெடுத்து கும்புறேன்டா. ம் ம் உன் ம் வாயை ம் வச்சுட்டு கொண்டார கம்முனருடா. உன்னால ம் பல பேர்கிட்ட அடி வாங்கியிருக்கேன். ம். ஓ டேய், இப்போ தான்டா காலேஜுக்கு வந்திருக்கோம். ஹே பேபி, படிச்சு உருப்புற வேலை உம்மா, எதனா பார்க்கணும்டா. கால் பண்ணு. ம் டேய், என்னடா பண்ற? இப்பதான்டா சொன்னேன். ம். ஷோ, எப்ப பார்த்தாலும் பொண்ணு பொண்ணு பொண்ணுன்ட்டு. ஆ? காதல்னா என்ன தெரியுமா? காதலின்னா என்ன தெரியுமா? உன்னை மாதிரி லவ் பண்ணாதவனுக்கெல்லாம் எங்கடா புரிய போகுது காதல் பத்தி? டேய், சும்மா பொண்ணுங்களை பார்த்தா காதல் வராதுடா. அடங்கப்பா, இனி எப்படிப்பா காதல் வரும்? ஒரு பொண்ணோட முகத்தை பார்த்த உடனே வருத்தலடா காதல். அவளை பார்த்த உடனே மனசு சொல்லும், அவ தான்டா உனக்கு எல்லாம், அவளை விட்டுறாதன். ஒளிச்சாலும் காதல் தான், ஒலிக்காட்டியும் காதல் தான். டிஆர் மாதிரி பேசுறான் பாரு. போட. டேய் கிறிஸ்டபர், எங்கடா போற? டேய் சின்ன தம்பி. என்னடா ஆச்சு? இவனுக்கு என்னதான் ஆச்சு? டேய் டைம் ஆச்சு. அம்மா யாரா இது? அம்மா. தம்பி, இந்த புல்லோசரை கொஞ்சம் ஓரமா நோத்துப்பா. டேய் அண்ணா. ஐயோ அண்ணன், நீங்க என்ன இங்க? உங்களை பத்தி தான் வெளியே பெருமையா பேசிட்டு இருந்தானே. டேய் ரொம்ப நடிக்காதாடா. ஐயோ கண்டுபிடிச்சானே. ஏன்டா இந்த ஊர்ல நீங்க வந்திருக்கீங்க? இந்த காலேஜை பத்தி தெரிஞ்சுக்கலாம், இந்த ஊரை பத்தி புரிஞ்சுக்கலாம்னு இல்லாம படிக்கிறது விட்டு இவன் ஏன் அங்கேயே பாத்துங்கிறான்? இல்ல, நான் ஒரு பொண்ணை பார்த்தேன், அதான் ரொம்ப அழகா இருந்தா. அடப்பாவி, டிஆர் மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு எஸ்டிஆர் மாதிரி வேலையை பார்த்து வச்சிருக்கேடா. இது பொண்ணா? டேய் தம்பி, என் அனுபவத்துல சொல்றாடா. ஊர்ல இருந்து வந்தியா, படிச்சியா நிறு. சும்மா இந்த காதல் கீதல் மாட்டிக்காத. அப்போ அவ எப்படி இருந்தா? அதானா பிரச்சனை. அவ்வளோ கூட்டத்தில் நான் பார்க்கலண்ணா, ஆனால் அவளோட கண்ணு பார்த்தனா. அவள் கண்ணு அவ்வளோ அழகுண்ணா. என்னடா லவா? டேய் மூடுறா வாய. லவ் டவ்னு. டேய், காதலுக்கு கண் இல்லடா. அப்புறம் ஏன்டா லவ் பண்ணி தொலைறீங்க? கூட்டுக்க பார்த்தீங்களா? அண்ணே சாரிண்ணே, நான் சும்மா இருந்தேன், என் கண்ட்ரோல் ரூம் சும்மா இருக்காதுண்ணே. டேய் சும்மா இறேன்டா. சரிப்பா. அவளை தேடி கண்டுபிடிக்கலான்னு நினைக்கிறேன், ஆனால் எப்படி தான் தெரில. அதான் கிங்காங் மாதிரி சீனியர்ஸ் இருக்காங்களே, தேடி கண்டுபிடிச்சு தருவாங்க. மறுபடியும் சாரிண்ணே, என் சிஸ்டம் யாரும் ஹேக் பண்ணிட்டாங்க. தம்பி, இவ சொன்னதுக்காக இல்ல, நான் தேடி கண்டுபிடிச்சு கொடுக்குறேன் உனக்கு. டேய் என்னடா? பங்கு இரு பங்கு. அவ தான் அந்த பொண்ணை சரியா பார்க்கலாமேடா. நீ எவ்வளோ பாத்தியோ அவ்வளோ போதும். டேய் தம்பி. ஆ தோரணா. சரி வா போலாம். கூப்பிட்றாரோடா. வணக்கண்ணா. வணக்கண்ணே. எடமோனே, ரங்கன் சட்டா காணிக்கும் சொன்னா காணிக்கும். என்னடா காணிக்க கிணிக்கன்றா? ஃபாதருக்கு இதாகிட்டா? சும்மாறோ. என்னண்ணா சொன்னீங்க? புரியல. டேய் தம்பி, அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிட்டாடா. எங்கண்ணா? டேய் வில்சு, அந்த பொண்ணை கூப்பினாடா. இத்தானா அந்த பொண்ணு? பொண்ணா காணோம் அண்ணே. எங்கண்ணே பொண்ணா காணோம்? டேய் இத்தானா அந்த பொண்ணு? அந்த பொண்ணு பார்க்கலன்னு சொன்னேன், முழுசாக பார்க்கலன்னு சொன்னேண்ணா. அந்த பொண்ணு கண்ணு அழகுண்ணா. அது ஏண்ணா? சரிடா, அந்த பொண்ணை நானே கண்டுபிடிச்சி தரேன். ஆ வேணாம் வேணாம் வேணாம். டேய் ஏன்டா இந்த பொண்ணு இந்த மாதிரி சீனியர்டா? இந்த பொண்ணுக்கு தெரியாத பொண்ணே இல்லடா. வீடு நான் பாத்துக்கிறேன். சரி. யுவஸ்ரீ, நீயே கண்டுபிடிச்சு கொடு. ம் சரி சரி.
ஒரு நிமிஷம் நீங்க போங்க, நான் வரேன். ம். நீ என்ன அவ்வளோ நல்லவளா? உடனே தேடி தரேன்னு சொல்லிட்ட? யார் தேடி தர போறா? பின்ன எவ்வளோ தைரியம் இருந்தா எல்லார் முன்னாடி என்னை பார்த்து அப்படி சொல்லுவான். அதுக்கு பொண்ணு தேடணுமா பொண்ணு? அவனை எப்படி ஓட விடுறேன் பாரு. ஏன்டா இப்படி சொன்னோன்னு ஃபீல் பண்ணுவான் பாரு. சீனியர் சீனியர் சீனியர். நீயா? என்ன விஷயம்? என்ன விஷயமா? நேற்று நீங்கள் தானே சொன்னீங்க அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சி தரேன்னு. இப்போ எப்படி சொல்கிறீங்க? சீனியர் 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 புரிஞ்சுக்கோங்க சீனியர். டேய், அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்டா. ஒரு சீனியராக சொல்கிறேன், பேசாமல் விட்டுரு. எது விட்டுருத்தா? சீனியர் மெதுவாக போகும். திட்டுவாங்களோ பார்த்துக்கலாம். எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, கண்டுபிடிச்சி தாங்க. டேய், அதெல்லாம் நிறைய செலவாகும்டா. எது செலவா? ஆமாம், வர வர பொண்ணுங்க காலேஜ் வரதை விட வெளியே தான் சுற்றுறாங்க. அப்போ செலவாகும்ல. பரவாயில்ல, ஆகட்டும். அப்புறம் இஷ்டம்ப்பா. சரி, ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வா. ஐஸ்கிரீமா? ஆமாம், பின்ன யோசிக்கணும், அந்த பொண்ணை தேடணும். ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டா தெளிவாக யோசிக்கலாம்ல. ஏன் வாங்கி தர மாட்டியா? யார் சொன்னா? இதோ வரேன். ஏடா வர வர தனியாக காணுங்கிற எங்க அவன்? எங்கே அவன் எப்போ பார்த்தாலும் சீனியர் சீனியர் அந்த அச்சு டாக் மாதிரி பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கான். வணக்கண்ணா. நான் பொறுத்த அழகப்பா. என்ன ஒரு மாதிரியா இருக்க? ஒன்றும் இல்லை. என்னாச்சு உனக்கு? கிறிஸ்டோ, இதோ வரேன் சீனியர். அத்தாண்டா இந்த பொண்ணுக்கு பின்னாடி சுற்றுற பசங்களை நம்பவே கூடாது. உனக்கு நான் இருக்காடா. சரி சரி, தேங்க்யூ. ஹலோ, என்ன சேர்ந்துலாமா? நீ தனியாவே இரு, இதை வர சொல்லும். அந்த பச்சோந்தி டேய் நான் சாமனை கூப்பிட்றோம். ஓகேண்ணா. விராட்டு பையன். ம். என்ன யுவஸ்ரீ சொன்ன மாதிரி அந்த பையனை நல்லா சுத்த விடுற போல. எப்ப பார்த்தாலும் சீனியர் சீனியர்னு வான் பின்னாடியே சுத்திட்டு இருக்கான். என்னமோ போ. ம். நான் அண்ணகிட்ட பேசிட்டேன், உங்களுக்கு கூப்பிட்றாரு. சரி யுவஸ்ரீ, வரேன்டா. ஓகேண்ணா. வா. ஏன் கிறிஸ்டோ, இவ்வளோ நாள் ஆச்சுல்ல, நான் அந்த பொண்ணை கண்டுபிடிச்சி தருவேன், நீ நம்புறியா? என்ன சீனியர் இப்படி சொல்லிட்டீங்க? உங்களை நம்ம வேற யாரன்னா போகிறேன்?
ஏன் சீனியர் இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கீங்க? அப்புறம் இன்னைக்கு எங்கே போகிறோம்? கிறிஸ்டோ, நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். என்ன ஒரு மாதிரி சீரியஸாக பேசுகிறீங்க? என்ன விஷயம் சொல்லுங்கள். கிறிஸ்டோ, அந்த பொண்ணு யாருன்னே எனக்கு தெரியாது. அன்னைக்கு நீ அப்படி பேசினதுக்கு தான்டா நான் ரிவெஞ்ச் எடுக்கணும்னு பிளான் பண்ணேன். உன்னை சுத்தோடணும்னு நினச்சேன். ஆனால் நீ சீரியஸாக அவளை தேடுன்னு புரிஞ்சது. ரியலி சாரிடா. தெரியும் என்ன? தெரியும் சீனியர். இதை ஏன் நீ முன்னாடியே சொல்லலை? அது மட்டும் இல்லை, உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். உங்களுக்கு தான் பசங்க நல்லா பிடிக்காதாமே. அப்படியே சொல்லியிருந்தாலும் என்ன பண்ணியிருப்பீங்க? 2 நாள் அவாய்ட் பண்ணியிருப்பீங்க, 3ஆவது நாள் பேசாமல் போயிருப்பீங்க. ஆனால் இத்தனை நாள் என் கூட இருந்தீங்கல்ல, அதுவே போதும். உங்களை ஏமாத்தனா பண்ணுங்க. உங்களை உண்மையாக லவ் பண்ணுறேன். என்ன உண்மை சொல்லாமல் இருக்கீங்க? நம்ம ஒரு ஐஸ்கிரீம் வேணும்ட்டா, சாப்பிட்டு தெளிவாக யோசிக்கலாம்ல. என்ன சீனியர், இந்த ஜூனியர் உங்களுக்கு ஓகேவா? ஐஸ்கிரீம் சாப்பிட்டே பேசலாமா?